உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு புதன் ராகு சேர்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 144 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த யோகம் 77 நாட்களுக்கு இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இந்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருனால வரப்போகுது. அந்த குரு பார்வை பெறக்கூடிய கிரகம் புதன் ராகு. குரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான், தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். அவர் புதனுடைய வீட்டில், அதாவது மிதுன ராசியில் இருந்து புதனை பார்ப்பது இன்னும் அதிர்ஷ்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா 144 வருஷத்துக்கு தான் ஒரு வாட்டி தான் இந்த யோகம் வரும் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 77 நாட்கள். இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கிரகம். அந்த வேகமாக நகரக்கூடிய கிரகம் உடனே ஒரு 30 நாள் 40 நாளில் பயிற்சி ஆகிடுவார். ஆனால் இந்த வாட்டி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 77 நாள் எடுத்துக்க போகிறார். இது என்ன சார் பண்ணிடும் பெருசாக எங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன், அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளுக்கான காரகர் இந்த குரு பகவான். நீங்கள் வீடு வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, வீடு விற்கிறீங்க, அதில் ஒரு பணம் வருது. தொழில் பண்ணுறீங்க, பணம் வருது. அதே மாதிரி வேலை பார்க்குறீங்க, அதில் ஏதாவது ஒரு போனஸ், ஒரு ப்ரமோஷன் வருது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். இந்த கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும், தொழிலில் மென்மேலும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஏன்னா ஒரு புத்திசாலித்தனம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு இடத்துல போய் வேலைக்கு கேட்க முடியும், வேலைக்கு முயற்சி பண்ண முடியும், உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க. அதுமாரி தொழில் செய்யக்கூடியவர்களும் அப்படி தான். நீங்கள் ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு புத்திசாலித்தனமாக ஏதாவது செஞ்சால் தான் உங்களுடைய தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடியவர்கள், காதலிக்கக்கூடியவர்கள், எல்லாத்துக்குமே காரணம் இந்த புத பகவான் தான். பேங்க் எக்ஸாம் எழுதுறது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் காரணமானவர் இந்த புத பகவான். இந்த கிரகத்தோட ராகு பகவான் சேர்றார். இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அது சில நேரங்களில் சில ராசி என்பவர்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த 3 கிரக சேர்க்கையினால இந்த 12 ராசி என்பவர்களுக்கு அடுத்த 77 நாள், அதாவது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த யோக பலனை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி கொடுக்க போறாரு, எந்தெந்த விஷயங்கள நீங்க சிறப்பாக இருக்க போறீங்க, எந்தெந்த விஷயங்களை கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா ஒரு கிரகம் ஒரு சில ராசி என்பவர்கள் நல்லதை கொடுக்குது அப்படின்னா ஒரு சில ராசி என்பவர்களுக்கு கெட்டதையும் கொடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது மாதிரி எந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது, எதில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக 12 ராசி என்பவர்களுக்கு பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு புதன் ராகு சேர்க்கை என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது? இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே இப்போ உங்களுடைய நிலை கடன் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கு சார், இதுல வெளில வருவானான்னு தெரியல, நானும் பலவிதமான முயற்சிகள்லாம் பண்ணுறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அதே போல் நிறைய பேருக்கு குடும்பத்தில் சண்டைகள், பிரிவினைகள், காதலில் தோல்வி, நிறைய பேர் உங்கள் கூட வாழ்க்கையில் வாழணும்னு நினச்சவங்களாம் உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இது எல்லாமே கடந்த ஒரு 3 வருஷத்தில் எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு சார், இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி என்பர்கள். அதே போல் தொழிலில் ஒரு நிரந்தர வருமானம் இல்லை, தொழிலில் கடன் அதிகமான பிரச்சனைகள், வேலை செய்கிறோம் எல்லாமே இருக்குது, ஆனால் வேலையிலுமே பிரச்சனை அதிகமாக இருக்குது. வீடு வாங்கினேன் அதில் கடன், கார் வாங்கினேன் அதில் கடன், குழந்தைங்கள்லாம் படிக்கிறாங்க, அந்த கடன்லாம் தீர்க்க முடியுமான்னு தெரியல, மாதம் மாதம் வரக்கூடிய சம்பளத்துக்கு மேலே அதிகமாக செலவாயிட்ருக்கு, சம்பளம் வரதான் தெரியுது, போகிறதுக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை.
நிறைய பேருக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் அது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டத்தை அடைந்தவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான இந்த 77 நாட்கள் அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் எந்த பிரச்சனையில் வேணால் இருங்க, இந்த 77 நாட்களில் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகள் குறைவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்படும். அதுலேருந்து வெளியில் வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சேரப்போகிறார். குருவுடைய பார்வையிலும் இருக்க போகுது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 144 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி யோக பலன்கள்லாம் கிடைக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? முக்கியமாக கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, கடன் பிரச்சனை எதனால் வந்துச்சு? இப்போ தொழிலில் எடுத்துக்கிட்டோம் வச்சுங்க. தொழிலில் சார் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணேன், லாஸ் ஆகிடுச்சு, இன்வெஸ்ட் பண்ணேன், லாஸ் ஆகிடுச்சு. அப்போ எந்த விஷயத்தில் லாஸ் பண்ணீங்களோ அதை விட்டுட்டு வேறு ஏதாவது செய்ய முடியுமா? இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே நான் ஜாதகம் பார்த்தா என்ன சொல்லுவேன்னா, கமிஷன் வியாபாரம் பண்ணுங்க, பொருளை வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணி விற்காதீங்க. அந்த அப்படியே வந்து ட்ரேடிங் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். ஏன்னா நிறைய பிளான் பண்ணுவீங்க, கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆகும், அந்த பிளானிங் பெருசாக சப்போர்ட் பண்ணாது. வேலை செய்கிறவங்க சொதப்பிடுவாங்க, இல்லை ஏதாவது நிர்வாக கோளாறுகள்னால ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை பணம் எங்கேயோ லாக் ஆகிடும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால் அந்த மேனுஃபேக்சரிங்கை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ட்ரேடிங் போங்க. இல்லை சார் ட்ரேடிங் தான் பண்ணேன், அதில் தான் நஷ்டமாச்சு அப்படின்னா வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நேரம், அதன் மூலமாக லாபம் வரும். அதே மிதுன ராசி என்பதெல்லாம் மினிமம் ஒரு 3 பிஸ்னஸ் பண்ணுங்கள். அது ஒன்று ட்ரேடிங்காக இருக்கலாம், ஏதாவது வந்து ஒரு அட்வைசரி ஜாபாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 விஷயம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சால் ஏதாவது இன்சூரன்ஸ் அட்வைசரி மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஹெல்த் இன்சூரன்ஸு, அதேமாதிரி மெடிக்ளைம், இது மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க. வேலை பார்த்தேன் சார், வேலை பார்த்ததுனால வீடு வாங்கினேன் அதனால் கடன் வந்துச்சு, கார் வாங்கினேன் அதனால் கடன் வந்துச்சு, நடுவில் ஒரு 6 மாதம் வேலை இல்லை, 1 வருஷம் வேலை இல்லை, என் மனைவி வேலை பார்த்தாங்க அவங்க வேலை போயிடுச்சு, என் கணவர் வேலை பார்த்தாரு அவருக்கு வேலை போனதுனால இப்போ நான் என் கடன் கட்ட முடியாமல் இருக்கேன். திருப்பி சொல்கிறேன், மிதுன ராசி என்பவர்கள் கண்டிப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட வேலையை செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்கள். அப்போ என்ன பண்ணுங்கள், வேறு ஏதாவது ஆட் பண்ணுங்கள். இப்போ வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாவது சின்னதாக ஏதாவது ட்ரேடிங் ஏதாவது வாங்கி விற்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஒன்று இல்லை ஏதாவது அட்வைசரி ஜாப் சூப்பராக வரும் மிதுன ராசி என்பவர்களுக்கு. நீங்கள் உங்களை மாதிரி ஒரு சிறந்த அட்வைசரி யாருமே கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா அவங்க லைஃப் நல்லாவே இருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க அதை. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அதை ஏதாவது எடுத்து செஞ்சு, அதாவது இன்சூரன்ஸ் ஏஜென்சி மாதிரி இல்லை வேறு ஏதாவது செஞ்சு நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கான ஒரு வேலையை பாருங்கள். இல்லை சார் எனக்கு சொத்து சம்பந்தமான கடன் அதிகமாகிடுச்சு, சொத்தை வச்சு நான் கடன் வாங்கியிருக்கேன், வீடை வச்சு கடன் வாங்கியிருக்கேன், அந்த வீடை விற்றுட்டு இடத்த விற்றுட்டு சொத்தை விற்றுட்டு வெளில வாங்க. இதுக்கப்புறம்லாம் வாங்க முடியாது சார், செய்ய முடியாது அப்படின்னு யோசனைகள் தான் உங்களை இத்தனை வருஷம் உங்களை அப்படியே தள்ளி கொண்டு வந்து இப்போ மிகப்பெரிய கடனாளியாக மாற்றிடுச்சு. அதை விற்றுட்டு வெளில வந்துட்டீங்க அப்படின்னாவே அதனுடைய வாழ்க்கை அப்படியே வேறு மாதிரி இருக்கும், திருப்பி சம்பாதிப்பீங்க. மிதுன ராசி என்பது மாதிரி சம்பாதிக்காதவங்க யாருமே கிடையாது. நீங்களே உங்கள் லைஃப்பை புரட்டி பாருங்கள், நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க, இப்போ நஷ்டப்பட்டுருக்கீங்க, அவ்வளோதான். இது வந்து டெம்பரவரி தான், பெர்மனன்ட் கிடையாது. அதனால் அதை விற்றுட்டு வெளில வர்றதுக்கான வழியை பாருங்கள். இல்லை சார் வீடு விற்க முடியல, இடம் விற்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலான்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த கடனை தீர்க்கக்கூடிய அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள். அதேமாதிரி திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய வரும். காரணம் என்னென்னா உங்கள் மனைவியை பற்றி அதிக எதிர்பார்ப்பு, கணவரை பற்றி அதிக எதிர்பார்ப்பு, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா அவங்களால உங்களுக்கு நன்மை, உங்களால் அவங்களுக்கு நன்மை. அதே மாதிரி நிறைய பிளான் பண்ணாதீங்க. இன்றைக்கி என்ன நம்மளால் செய்ய முடியும் யோசிங்க, நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. மிதுன ராசி என்பவர்களுக்கு கவனமாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு, அதற்கான முயற்சிகளை செய்யணும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால, குருவும் உங்களுடைய 7ஆம் அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண யோகத்தை கொடுக்கும். தொழிலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளும் கொடுக்கும். மனைவி மூலயமா கணவர் மூலயமா தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த 77 நாட்கள் இருக்குது. அந்த மாதிரி முயற்சிகளும் செய்யுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வெளிநாடு சம்பந்தமான பண வரவுகள் உண்டு. அப்போ பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாரினில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு அவங்கள அப்ரோச் பண்ணுங்கள்.
இல்லை அவங்க பேரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமா, இல்லை இங்கேருந்து நீங்கள் பொருளை வாங்கி அங்கே கொடுத்து அவங்க ஏதாவது பண்ணுவாங்களா செய்வாங்களான்னு யோசிங்க. அவங்க ஏதாவது வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்களா, அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம், வெளிநாடு போய் பிஸ்னஸ் பண்ணலாம், வெளியூர்லேருந்து உங்களுக்கு பணம் வரும், வெளிநாட்டிலேருந்து பணம் வரும். அதே போல் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த 77 நாட்கள் இருக்குது. பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது, டிஎன்பிசி, அதேமாதிரி யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிங்க. அதுலேயும் வெற்றி பெற்று சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு அமைப்பு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டு. மொத்தத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும், அது முக்கியமாக நிறைய மிதுனராசி என்பவர்கள் காதலில் தோல்வினால பயங்கரமான ஒரு மன வருத்தத்தில் இருக்கீங்க, சில அவமானங்கள்லாம் பட்டிருப்பீங்க. அதை பற்றிலாம் கவலைப்பட, தூக்கி போடுங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு நேரம் மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி அந்த காதலே திருப்பி வரும், கவலைப்படாமல் இருங்க. அதுவும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த 77 நாட்கள் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. மொத்தத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த புதன் குரு ராகு சேர்க்கை எல்லா விதமான பிரச்சனைகளும் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அமையப் போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் குரு புதன் ராகுவுடைய சேர்க்கைக்கான பலன்கள். இது கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல குரு பலம் பெற்று, புதன் ஆட்சி உச்சம் பெற்று, மூலத்திரிகோணம் பலம் பெற்று, அதே போல ராகு உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா மிக சிறந்த யோகத்தையும் கொடுத்துரும். அதே போல இந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்துல சரியில்லாத நிலையில இருக்கும்போது சில பிரச்சனைகளும் கொடுக்கும். அது முக்கியமா பாத்தீங்கன்னா ராகு திசை, கேது திசை நடக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பாவ கிரகங்களான சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு, சில நன்மைகளும் கொடுத்துருக்கு. அது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா தசா புத்தி மற்ற கிரகநிலைகள்லாம் ரொம்ப முக்கியம். அதே போல் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்ல வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன வகுப்புல சோழி பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.